வேலூர் மாநகராட்சியில் இருக்கிற வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தயவுசெய்து ஒரு வேண்டுகோள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குழா லைனு ஒரு வீட்டுக்கு புதுசாக தரீங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல லீக்கேஜஸ் ஆச்சுன்னா அந்த ரோடை ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த எந்த விதத்துலையுமே அதை மூடி பேட்ச் ஒர்க்கே பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஐகி சுப்பையா இப்போ ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கு போய் சேர்ந்துக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாருமே இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம வேலூர் மாநகராட்சி கெட்டு குட்டி சேவராக போனதுக்கு காரணமே அவர் தான். இருக்கிற மொத்த ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டையும் எத்தனை பேர் வீட்டுக்கு வச்சுக்கினாரு. இன்னி வரைக்கும் ட்ரைனேஜ் கனெக்ஷனே கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி அவர் தூய சக்தி ஆகிட்டார் ஒரு கட்சிக்கு போன பிறகு. இதுக்கெல்லாம் தயவுசெய்து என் வார்டில் வந்து பேட்ச் ஒர்க் போடுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணணும். நிறைய இடத்துல நீங்கள் நோண்டுறீங்க, அதை ரெடி பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த எஸ்ஐ சுப்பையாவோட பிரச்சனை இனிமேல் தீராது. ஏன்னா அவர் தூய சக்தியாக மாறிட்டார். இனிமேல் ட்ரைனேஜோட வேலையும் நடக்காது, ஃபண்டையும் அவருக்கு வராதுன்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட் தயவுசெய்து நோண்டுற இடத்த நீங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணியே ஆகணும். கீழே எத்தனை இடம் காமிக்கிற பாருங்க, அத்தனை இடத்தையுமே ஓப்பன் பண்ணுறீங்க. ரோடு புது ரோடு எல்லாமே மக்களின் வரி பணத்தில் போட்ட புது ரோடை உடச்சிட்டு திரும்பி அதை போடாமல் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுறீங்க. என்ன பண்ணுறது? உங்களை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லாத நிலமையில் இன்றைக்கி இருக்குது.